கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். முருகபக்தர்கள் மாநாடு தொடங்கப்பட்ட நாட்கள்லேருந்தே பல்வேறு சர்ச்சைகள் நிலவி கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் பார்த்தா கூட எச்ராஜா அவர்கள் கூட எப்படி காவல்துறை ஒரு இந்துக்களுக்கு இவ்வளவு நிபந்தனை விதிக்கலான்ற மாதிரியான ஒரு கருத்து வச்சிருக்காரு. இதனொட்டி பார்த்தோம்னா மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பாக கூட ஒரு மனித சங்கிலி பேரணி கூட அறிவிச்சிருக்காங்க. இந்த இருவேறு சம்பவத்தை நம்ம விசாரிச்சு பார்க்கலாம். இந்துக்களுக்கு நிபந்தனை விதிக்கலை, இந்து முன்னணிக்கு நிபந்தனை வச்சிருக்கிறாங்க. இந்துக்கள் வேறு, இந்து முன்னணி என்பது வேறு. இல்லைங்களா? சாதாரண மக்கள் போய் முருகனை கும்பிட்றதோ, அறுபடை வீடுகளுக்கு போகிறதோ, முருகனுக்கான விழா நடத்துகிறதோ யாருமே இருக்கலை. இன்றைக்கி டெய்லி திருப்பரங்குன்றத்துக்கு போயிட்டு தானே இருக்காங்க, பழமுதிர் சோலைக்கு போய்கிட்டு தான் இருக்காங்க. எத்தனை லட்சம் பக்தர்கள் முருகன் கோயிலுக்கு போகிறாங்க, திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறாங்க. யாராவது அதை பிரச்சனை பண்ணியிருக்காங்களா? ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்து முன்னணியை மட்டும் ஏன் இருக்கிறேன்னா, இந்த மாநாடு அது ஆன்மீக மாநாடு இல்லை, முருகனுக்கான மாநாடு இல்லை, முருகன் பெயரால் நடத்தப்படும் கலவர மாநாடு, மத கலவர மாநாடு, அரசியல் மாநாடு அப்படின்றதுனால தான் எதுக்குறோம். நம்ம என்ன சொல்கிறோம்னா, கடவுளை கட்சிக்கு இழுக்காதையா, அறுபடை வீடை வச்சு அரசியல் பண்ணாத, முருகனை வச்சு அரசியல் பண்ணாத, பிஜேபிக்கு அரசியல் பண்ணுறதுக்கு 1000 பிரச்சனை இருக்குது, அப்படி போய் பண்ணு, எது கடவுளை இழுத்து போடுற அப்படின்றத நம்ம கேள்வி. இப்போ இப்படி கடவுளை வட மாநிலங்களில் இழுத்து விட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் பூரி ஜெகநாத்லேருந்து ராமன்லேருந்து ஒவ்வொரு ஊர்லேயும் மதத்தை அரசியலில் கலந்து பல கலவரத்தை உருவாக்கி அந்த மாநிலங்களே பின்தங்கி போச்சு. இன்றைக்கி மக்கள் தொகை கூட தென்னிந்தியா எப்படி கட்டுப்படுத்தியிருக்கு, அவங்க இப்படி வட இந்தியாவில் எப்படி இருக்கிறாங்க, வளர்ச்சி இல்லை. பூரா பீகார் ஊபியிலேருந்து இங்கே தான் வேலைக்கு வராங்க, கர்நாடகாவுக்கு கேரளாவுக்கு தமிழ்நாட்டுக்கு தான் வராங்க. இதான் யதார்த்தமான நிலைமை. இப்போது இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மதத்தில் அரசியலில் மதத்தை கலக்கிறது இருக்குது. அதை உச்சநீதிமன்றம் அனுமதிக்கவில்லை, அரசியல் சட்டம் அனுமதிக்கவில்லை. எஸ்ஆர் பொம்மை வழக்குலேருந்து பிரவீன் தொக்காடியா வழக்கு வரை இதான் நிலைமை. இப்போ இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பிஜேபி இன்னைக்கு அவர்கள் திரும்ப திரும்ப இந்த நிகழ்வு அரசியல்ன்றதை உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு கமலாலயத்தில் முருகன் மாநாட்டுக்கான பாடலை வெளியிடுறாங்க. நயினா நாகேந்திரன் வெளியிடுறாரு, தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ பிஜேபிக்கும் இந்த முருகன் மாநாட்டுக்கு என்ன சம்பந்தம்? இந்து முன்னணி தான் நடத்துது. நீதிமன்றத்தில் நாங்கள் சொல்லுகிற போது முருகன் இந்த மாநாடு தொடர்பாக இப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னு நாங்கள் தமிழிந்து செய்தியை கொடுக்குற போது முருகனுக்கு எங்கே சம்மந்தம் இல்லை, அவர் பிஜேபி, நாங்கள் இந்து முன்னணின்னு சொன்னாங்க. இன்றைக்கி இந்து முன்னணி நடத்துகிற நிகழ்ச்சிக்கு பிஜேபி ஏன் கமலாலயத்தில் வச்சு பாடலை வெளியிடணும்? ஏன் பிஜேபி ஊராக ஆள் திரட்டணும்? அப்போ இவர்கள் நோக்கம் என்ன? இன்றைக்கி கூட 5 லட்சம் பேர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, அது நிச்சயம் வராது. அதே சமயம் கோயம்புத்தூரில், ஈரோடில், திருப்பூரில் எல்லாம் பள்ளி உரிமையாளர்கள், கல்லூரி உரிமையாளர்களை மிரட்டி பஸ்ஸு கேட்குறாங்க ஓசிக்கு. அங்கே உள்ள வடமாநில தொழிலாளர்லாம் கட்டாயம் வரணும், ஃபேக்ட்ரி ஓனர் சொல்லணும், இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பவரை வச்சு நெருக்கடி பண்ணுவோன்னு மிரட்டுறாங்க. ஊர்களில் போய் 6 படை வீடுகளில் ஒரே இடத்த பார்க்கலாம், நீங்கள் டூர் மாதிரி மதுரைக்கு வாங்க என்று சொல்லி திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போயிட்டு இங்கே அழகர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு திருப்பி சாயந்தரம் நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம், அங்கே ஒரே இடத்துல எல்லா கடவுளையும் பார்க்கலாம், முருகனை பல இடங்களில் பல அறுபடை வீடுகளில் பார்க்கலாம், இப்படி சொல்லித்தான் கூட்டு வராங்க, காசு கொடுத்து கூட்டு வராங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தகவல் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இவங்க வந்தால் என்ன பண்ணுவாங்கன்றதான் பிரச்சனை. நம்ம பிள்ளைகள் இதை நம்பி நம்ம குடும்பத்து ஆட்கள்லாம் இங்கே வந்தால் அவர்களை கலவரத்தில் இறக்கி விடுவாங்க. நாளைக்கு இந்த ஒரு இஸ்லாமியர்கள் அந்த பக்கம் போகும்போது இவன் கத்துவான், தகராறு பண்ணுவான், பள்ளிவாசல் அங்கே இருந்துச்சுன்னா போகிற வெளில கல்லை விட்டு எறிவான். இப்படி பல பிரச்சனையை வன்முறை உருவாக்குவதுதான் இவர்கள் வேலை. இதான் இவர்கள் வரலாறு, குற்றப்பணிதான் இவர்கள் வரலாறு. 3 முறை இவர்கள் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளை சேர்ந்தவர்கள். அப்படி இருக்கிறதுனால தான் இப்போ மதுரை ஆதீனம் இருக்கார், அவங்களோட தான் இன்றைக்கி இருக்கார். ஆனால் மதுரை அண்ணன் கூட இருக்கிறது யார்? மிகப்பெரிய கொலை சம்பவங்களில் ஈடுபட்ட அமைப்புகளும் கூட இருக்கவங்கெல்லாம் மதுரை ஆணையத்து கூட இன்னைக்கு இருக்காங்க. அவர் தான் முழுக்க நின்று பண்ணிகிட்டு இருக்காரு. அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு தெரில, தூங்கிட்டு இருக்கான்னு தெரில. இப்போ இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த மதுரையில் நடக்க இருக்கிற முருகன் மாநாடு என்பது முருகனை, தமிழர்களை இழிவுபடுத்தி அரசியலுக்கு முருகனை பயன்படுத்துவது அப்படின்ற. இதுவரைய நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் எந்த கட்சியாவது மதத்தை, கடவுளை அரசியலுக்கு பயன்படுத்தியிருக்கா சொல்லுங்கள்? யாருமே பயன்படுத்தினது கிடையாது. திமுக கட்சி என்னைக்காவது இப்படி மாநாடு நடத்திருக்கா? அதிமுக நடத்திருக்கா? பாமக நடத்திருக்கா? விசிக நடத்திருக்கா? காங்கிரஸ் நடத்திருக்கா? சிபிஐ நடத்திருக்கா? சிபிஎம் நடத்திருக்கா? மதிமுக நடத்திருக்கா? தேமுதிக நடத்திருக்கா? யாருமே நடத்தினது கிடையாது. இப்போ பிஜேபின்ற கட்சி மட்டும் நீ எதுக்கு கடவுளை நீ வம்புக்கு இழுக்கிற? என்ன நோக்கம்? இப்போ அரசியல் சட்டம் தடை செய்த ஒன்றை
உச்சநீதிமன்றம் தடை செய்த ஒன்றை ஏற்கனவே இதனால் நிறைய குற்ற சம்பவங்கள் கலவரங்கள் நாட்டில் நடந்த ஒரு சூழ்நிலை திரும்ப எதுக்கு நீ கடவுளோ அரசியலோ கலக்கிற அப்படின்ற கேள்வி தான் இருக்குது. தொடர்ச்சியாக அவர்கள் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் அந்த பிரச்சனையை பண்ண முயற்சி பண்ணாங்க. இப்போ திருவண்ணாமலை அர்ஜுன் சம்பத் அப்படி பேசுகிறாரு. கச்சிராஜா இன்னைக்கு பேசியிருக்காரு. கச்சிராஜா பேசுகிறாரு, இது அவுரங்கசீப் ஆட்சியான்னு கேட்குறாரு. காவல்துறை எப்படி எங்களுக்கு அனுமதி மறுக்கலான்றாரு. அவருக்கு அடிப்படை விவரமே தெரியல. காவல்துறை அனுமதி கொடுத்துருச்சு, நீதிமன்றமெல்லாம் கொடுக்கல. காவல்துறை ஏற்கனவே அனுமதி கொடுத்துருச்சு. வெள்ளிக்கிழமை வழக்கு விசாரணைக்கு வந்தால் வியாழக்கிழமை நைட்டே கொடுத்துட்டாங்க. கண்டிஷன் தொடர்பான வழக்கு தான் நீதிமன்றத்தில் நடந்துச்சு. சரியா? இப்போ காவல்துறை அனுமதி கொடுத்துருச்சு. கண்டிஷன் இவ்வளோ போடுறாங்கன்னா இது எல்லா கூட்டத்துக்கும் கொடுக்குறதான். அவர் முன்னப்பின்ன மாநாடு நடத்திருக்காரா இல்லையான்னு தெரில. திமுக மாநாடு, அதிமுக மாநாடு, எந்த மாநாடு நடந்தாலும் இப்படி கண்டிஷன் போலீஸ் போடுவாங்க. எப்படி வரணும் போகணும் எல்லா விஷயமும் சொல்லுவாங்க. அதனால் அந்த கண்டிஷன்லாம் புதுசு ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு சில கண்டிஷனை மட்டும் மாடிஃபை பண்ணிட்டாங்க. அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ கச்சிராஜா அடிப்படையில் பொய் சொல்கிறாரு, அரசாங்கம் அனுமதி தரல அப்படின்னு. அடுத்து இது அவுரங்கசீப் ஆட்சியா அப்படின்றாரு. அவுரங்கசீப் ஆட்சியானா என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. அவுரங்கசீப்பின் காலை பிடித்து கிடந்தவர்கள் இந்த பார்ப்பனர்கள் தானே. அன்னைக்கு வாள் எடுத்து நாங்கள் அவுரங்கசீப்போட மோதுவோன்னு போனீங்களா? 800 வருஷம் இஸ்லாமியர் இந்த நாட்டை ஆண்டாங்க. நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? அவன் காலில் தானே கிடந்த, வெள்ளைக்காரன் காலில் கிடந்தது இல்லையா? இந்த கச்சிராஜா வரலாறு என்ன? இப்போ இந்த கச்சிராஜா போன்ற நபர்கள் உதயநிதி கிறிஸ்தவர்னு பேசுகிறாரு, உதயநிதி மனைவி கிறிஸ்தவர்ன்றாரு, சேகர் பாபு அல்லோலியா கோஷ்டின்றாரு, வாய்க்கு வந்ததெல்லாம் அந்த ஆள் பேசுகிறாரு. பெரியார் சிலையை உடப்பண்ணார், அருள்மொழி தாலி கட்டுவண்ணார், கனிமொழியை கள்ள குழந்தன்னார், என்னென்னமோ பேசுகிறாரு. ஆனால் அரசாங்கங்கள் காவல்துறை அவர் மீது சரியான நடவடிக்கை எடுத்து ஒரு தடவை குண்டாஸில் உள்ள வச்சாதான் சரியாக இருக்கும். திருப்பரங்குன்றம் பிரச்சனையிலே உள்ள வைக்க சொல்லி நம்ம கேட்டோம், தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் குண்டர் சட்டத்தில் வைங்கன்னு. ஆனால் அரசாங்கம் செய்யவில்லை. இப்போ அதன் தொடர்ச்சியாக அவர்கள் மதவெறியை பரப்புவதற்கான வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். மதுரைக்கு என்னங்க வேணும், தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும்? நம்ம பிள்ளையெல்லாம் நல்லா படிக்கணும். இப்போல்லாம் அட்மிஷன் போயிட்டுருக்கு. எந்த காலேஜ் சீட்டு, எவ்வளவு பணம் கொடுத்து இன்றைக்கி சீட்டு வாங்க வேண்டியிருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் பேசாமல், இன்னைக்கு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் பற்றி எதுவும் பேசாமல், மதுரைக்கு மெட்ரோ ட்ரெயினுக்கு பிஜேபி எந்த நிதியும் ஒதுக்க மாட்டேங்குது. மதுரையில் பெரிய டெக் கம்பெனிஸ் எல்லாம் வரமாட்டுறாங்க, சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம். சவுத்தில் எல்லாம் அப்படி தொழிற்சாலையே வரமாட்டேங்குது. பல கலவரம் பிரச்சனை வருது. இந்த கமுதி ராமநாதபுரம் மாவட்டத்தெல்லாம் பாருங்கள், விருதுநகர்லாம் விவசாயம் பண்ண முடியலை. அதுக்கு ஏதாவது தண்ணியை கொண்டு வர்றதுக்கு ஏதாவது வேலையை பார்க்குறது அப்படின்றது எதுவும் இல்லை. இப்படியெல்லாம் ஆக்கப்பூர்வமாக இன்றைக்கி எல்லா மக்களும் நகரத்தில் குவிகிறாங்க. இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது? இப்போ பல்வேறு பிரச்சனை, சுற்றுச்சூழல் சீர்கேடுகள் இதெல்லாம் இருக்கிறது. ஊழல் லஞ்சம் பெருகி போயிருக்கு. நீங்கள் மக்களுக்கு ஏராளமான டிசீஸு, ஹார்ட் அட்டாக்லேருந்து அவ்வளோ பிரச்சனையும் மக்களுக்கு வந்திருக்கு. இதையெல்லாம் குறைப்பதற்கு இப்படியெல்லாம் ஒரு அரசாங்கம் சிந்திக்காமல், ஒரு கட்சி சிந்திக்காமல், நீ கடவுளை பிடிச்சே வம்புக்கு இழுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி சரியாக இருக்கும்? அப்போ மதுரைக்கு தேவை மத நல்லிணக்கம், அமைதி, வளர்ச்சி. ஒரு அமைதியும் நல்லிணக்கம் இருந்தால் தான் ஒரு நாட்டில் தொழில்கள் வளரும், மக்களுக்கு வேலை கிடைக்கும், நிம்மதியாக வாழ முடியும். அப்படி இல்லாமல் எப்போ பார்த்தாலும் இந்த பிரச்சனையை எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால், பாய் தான் பிரச்சனை, கிறிஸ்டின் தான் பிரச்சனைன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் அந்த மாநிலம், நாடு எப்படி வளரும்? வளரவே வளராது. அதனால தான் சொல்கிறோம், மதுரைக்கு தேவை வளர்ச்சி. இது கலவர சிட்டியாக மாற்றாத, இது ஹைடெக் சிட்டியாக மாற்றுறதுக்கான வேலையை செய்ய வேண்டும் என்ற நோக்கில்தான் நாளைய தினம் மதுரை சட்டக்கல்லூரி சாலையிலே மாலை 4:30 மணிக்கு மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பின் சார்பில் மதுரையின் மத நல்லிணக்க மரபை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் மக்களை அணிதிரட்டி ஒரு மனித சங்கிலி நடத்த இருக்கிறோம். 2000 வருஷம் மதுரையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. மத நல்லிணக்கம் தான் மதுரையின் உயிராக இருந்திருக்கிறது, மூச்சாக இருந்திருக்கிறது. கீழடியிலேருந்து இன்னைக்கு வரை இங்கே மத கலவரமே கிடையாது. அந்த மரபை பாஜக மாற்ற முயற்சிக்கிறது. அதை அனுமதிக்க கூடாது என்று வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். இந்த நிகழ்வில், மனித சங்கிலி நிகழ்வில், தமிழகம் அறிந்த ஒரு முதுபெரும் தலைவர் தோழர் திருமாவளவன் அவர்கள், பிசிஆ கட்சி தலைவர், இந்த நிகழ்விலே பங்கேற்கிறார். தமிழகத்திலே சரியான கண்ணோட்டத்தில் சங் பரிவார் அமைப்புகளை எதிர்த்து களமாடி நிற்கக்கூடிய ஒரு தலைவர். தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், மார்க்சின் கருத்துக்களை உள்வாங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு தலைவர். சமீபத்தில் கூட இங்கே மதச்சார்பின்மைக்காக ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தியிருக்காங்க, ஒரு பேரணி மாநாட்டை நடத்தியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நாளைக்கு கலந்துக்கிறாரு. அவரை போன்ற பொறுப்பான தலைவர்கள் இந்த சமூகத்துக்கு சரியான செய்தியை சொல்வார்கள். அதேபோல்
கீழடி ஆய்விலிருந்து பல்வேறு நூல்கள் எழுதிய மதுரையின் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சு வெங்கடேசன் கலந்துக்கிறாரு, இயக்குனர் அமீர் கலந்துக்கிறாரு, தமிழ் புலிகளின் தலைவர் தோழர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் கலந்துக்கிறார். இன்னும் பல்வேறு அமைப்புகளின் தலைவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்க இருக்கிறார்கள். எனவே மதுரை மக்கள் பங்கேற்று இந்த மனித சங்கிலி நிகழ்வை தமிழ்நாட்டுக்கே ஒரு முன்மாதிரியான நிகழ்வாக மாற்ற வேண்டும். மதுரையின் ஒற்றுமை மரபை, மத நல்லிணக்க மரபை மக்களுக்கு காட்டணும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வு. மக்கள் பங்கேற்கணும். வாங்க. நன்றி சார். நன்றி.